ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மண்ணில் மறக்கப்பட்ட பொக்கிஷங்கள்னு ஒரு 5 உணவுகளை நான் சொல்கிறேங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோளம். வெள்ளைச்சோளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தானிய வகையாக இருக்கக்கூடிய உணவு வகை தாங்க. இது பார்த்திங்கன்னா பசைமை அற்ற சிறுதானியமாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா புரதம், நார் சத்து மற்றும் தாதுக்கள் அதிகமாகவே இருக்குது. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கும் செரிமானம் மற்றும் உடல் எடை குறைப்பிற்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குதுங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி தயாரித்து சாப்பிட்லாம், கஞ்சி, தோசை, சோறு இது மாதிரியெல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா புரதம், நார் சத்து, கால்சியம் மற்றும் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா குறைந்த கிளைசிமிக் குறியீடை வச்சுருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை அதனோட கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுதுங்க. இதில் அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது. உடல் சோர்வை நீக்கி நாள் முழுவதுமே அதிக ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்குங்க இந்த வெள்ளைச்சோளம். இந்த வெள்ளைச்சோளத்தை பார்த்திங்கன்னா மாவாக்கி ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம், அரிசிக்கு பதிலாக சாப்பிடலாம், கஞ்சி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சிலருக்கு வெள்ளைச்சோளம் பார்த்திங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக டாக்டரோட ஆலோசனைப்படி கலந்து ஆலோசித்து சாப்பிடுவது மிக மிக நல்லதுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரகு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்மளோட உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம். வரகு பார்த்திங்கன்னா ஒரு நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய, தாதுக்கள் அதிகம் நிறைந்த ஒரு பாரம்பரிய சிறுதானிய உணவுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கவும், குறிப்பாக சொல்லணும்னா செரிமானத்தை மேம்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இது உதவுதுங்க. இது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தி தேவையில்லாத நச்சுக்களையும் வெளியேற்றுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வரகரிசியில் குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்குதுங்க. இது சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிக நார் சத்து மற்றும் குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை சீராக்க உதவுதுங்க. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்குது. வரகில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய் வராமல் தடுக்க பாதுகாக்குதாங்க. இது பார்த்திங்கன்னா மூட்டு வலி மற்றும் உடலில் ஏற்படுத்தும் வீக்கத்தை குறைக்க இந்த வரகு அரிசி மிக சிறந்த உணவாக இருக்குதுங்க. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுத்து சிறுநீரக செயல்பாட்டையும் இது மேம்படுத்துதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடா கால கோளாறுகளை சரி செய்ய, பெண்களுக்கு ஏற்படும் சத்து குறைபாடுகளையும் போக்க இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துதும், லெசித்தின் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இது உதவுதுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு மிக மிக நல்ல உணவாக இருக்குது. அதனுடைய நன்மைகள் பற்றியெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட உணவாகவே இருக்குது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா உடலுக்கு உடனடியாக ஆற்றலை அளித்து தசை வலிமையும் மேம்படுத்த உதவுதாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் வலிமை
வலிமையை அதிகரிக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய அதாவது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசெமிக் குறியீடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிக நார் சத்து இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க மலச்சிக்கலையும் தடுக்குதாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவுதாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ப்ரோ ஆந்தோசைனிட்கள் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதாங்க. இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை கஞ்சி, இட்லி, தோசை மற்றும் சாதமாக சமைச்சு சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா பொரி மற்றும் அரிசி மாவு இது மாதிரி வகைகளுக்கும் தயாரிக்க நம்மளுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கூட பயன்படுத்திட்டு வராங்க. இதனுடைய நன்மைகள் அதிகமாக இருக்குது. இதனை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உணவு தாங்க. இது பார்த்திங்கன்னா வில்லேஜில் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நம்ம காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்கி ஆகணும். ஆனால் வில்லேஜில் அது மாதிரி இல்லை. இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. அது என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுங்க. இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துதாங்க. ரத்தத்தோட சர்க்கரை அளவை சீராக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த கிழங்கிற்கு இருக்குதாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வலிமையை அதிகரித்து உடல் எடையை ஆரோக்கியம் அதிகரிக்க இது உதவுதாங்க. ஆரோக்கியமாக வச்சிருக்கவும் இது உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடலோட இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீக்குதாங்க. குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் இதில் இருக்கிறதுனால ரத்தத்தோட சர்க்கரை அளவை குறைக்குதாங்க. நீரிழிவு நோயும் கட்டுப்படுத்த இது உதவுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தி இதய அடைப்பு மற்றும் மாரடைப்பு அபாயத்தையும் குறைக்குதாங்க. நம்மளுடைய எலும்புகளையும் இது பலப்படுத்த உதவுது. குறிப்பாக சொல்லணும்னா கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா பழங்கிழங்கு பொடியை தேங்காய் பாலுடன் கலந்து சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை வலுப்பெறுமாங்க. உடல் வலிமையை அதிகரிப்பதோடு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மையை பெருக்கவும் இது உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணுமா உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க இது ஒரு சிறந்த உணவாக பயன்படுத்தப்பட்டு வருது. இதை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்களை அவிச்சு அல்லது அதை நாரை வந்து தோலை நீக்கிட்டு தேங்காய் துருவலுடன் சேர்த்து சாப்பிட்டோம்னா மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இந்த பனங்கிழங்கு இருக்குது. இதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதானியங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நவதானியங்களோட நன்மைகள் என்னென்ன, நவதானியங்கள் பயன்படுத்துறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அதாவது கிடைக்கக்கூடிய நன்மைகள் நற்பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நவதானியங்கள் அப்படின்னா கோதுமை, நெல், துவரை, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு இதெல்லாம் சேர்த்து தாங்க நவகிரக தானியங்கள்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா நவகிரக தோஷங்களை நீக்கி உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரதம், நார் சத்து மற்றும் தாதுக்களை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுங்க. இது பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா நவகிரக அருள், செல்வ செழிப்பு, குடும்ப ஒற்றுமை மற்றும் கர்ம வினைகளை போக்கும் ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுதுங்க. அதாவது கோதுமை பார்த்திங்கன்னா சூரியன் கடவுளோட ஆசி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியம் மற்றும் தைரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கோதுமை. நெல், அரிசி இந்த ரெண்டுமே சந்திரனுக்கு உகந்ததாக சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மன அமைதி மற்றும் செல்வத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. துவரை பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தோடு ஒப்பிடுறாங்க. சகோதர ஒற்றுமை மற்றும் நிழல் சார்ந்த யோகங்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா புதன் பகவானோட ஒப்பிடுறாங்க. கல்வி, அறிவு மற்றும் வியாபார விருத்தி இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா குரு பகவானோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா புத்திரபாகியம், பணவரவு மற்றும் ஞானம் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொச்சை பார்த்திங்கன்னா சுக்கிரனோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண யோகம், சுகபோக வாழ்வு இதெல்லாம் நடைபெறும் நம்ம மொச்சை யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. எள் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உகந்தது. இது பார்த்திங்கன்னா ஆயுள், விருத்தி மற்றும்
கஷ்டங்களை நீக்கும் ஒருவித உணவாகவே சொல்கிறாங்க. உளுந்து பார்த்திங்கன்னா ராகு கடவுளோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மனத்தெளிவு மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்குதாங்க. கொள்ளு பார்த்திங்கன்னா கேது பகவானை குறிக்குது. இது பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கி ஞானம் மற்றும் மோட்சம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.